குட் மார்னிங் சேனல், திஸ் ப்ரொஃபசர் ஆஸ்வின் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நம்ம கூட ஐபிஎல் ஆடுறதுக்காக தியரி ஆஃப் விஷனில் ஐபிஎல் ஆடுறதுக்காக நிவேதா நம்ம கூட இருக்காங்க. இதில் டைப்ஸ் ஆஃப் பேரை வந்து ஒரு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் கான்டாக்ட் படி எப்படி பிரிக்கிறீங்க? ஸோ டைப்ஸ் ஆஃப் பேர் வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. நேச்சர் ஆஃப் கான்டாக்டில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. லோவர் பேர் இருக்குது, ஹையர் பேர் இருக்குது. ஸோ லோவர் பேர் அப்படின்னா என்னன்னா சர்ஃபேஸ் கான்டாக்ட் இருக்கும். ஹையர் பேர் அப்படின்னா பாயிண்ட் ஆர் லைன் கான்டாக்டாக சொல்கிறாங்க. ஸோ லோயர் பேர்னா சர்ஃபேஸ் கான்டாக்ட், ஹையர் பேர்னா பாயிண்ட் ஆர் லைன் கான்டாக்ட். உதாரணம் என்ன சொல்கிறீங்க? ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் லோவர் பேர் என்னன்னா நட் டர்னிங் ஆன் அ ஸ்க்ரூ, ஷாஃப்ட் ரொட்டேட்டிங் இன் அ பியரிங், ஆல் பேர் ஆஃப் ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம் வந்து லோவர் பேர். லோயர் பேருக்கு உதாரணம் வந்து நட் டர்னிங் ஆன் த ஸ்க்ரூ, ஷாஃப்ட் ரொட்டேட்டிங் இன் எ பேரிங், அப்புறம் வந்து ஆல் பேர் ஆஃப் ஸ்லைடிங் கிராங்க் மெக்கானிசம் எல்லாமே வந்து லோயர் பேர். ஹையர் பேருக்கு ஹையர் பேருக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னன்னா வீல் ரோலிங் ஆன் அ சர்ஃபேஸ் அண்ட் வந்து கேமன் ஃபாலோவர் சொல்றாங்க. ஸோ வீல் ரோலிங் ஆன் த சர்ஃபேஸும் கேமன் ஃபாலோவர் வந்து ஹையர் பேருக்கு உதாரணம் சொல்றாங்க. அடுத்தது நேச்சர் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட்டை பொறுத்து என்ன எப்படி பிரிக்கிறீங்க? ஸோ நேச்சர் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட்டை பொறுத்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. க்ளோஸ்டு பேர், ஓப்பன் பேர். க்ளோஸ்டு பேரோட எக்ஸாம்பிள் என்னன்னா எல்லா லோவர் பேரும் வந்து க்ளோஸ்டு பேருக்கு அண்டரில் வரும். நெக்ஸ்ட் ஓப்பன் பேரோட எக்ஸாம்பிள் என்ன கேமன் ஃபாலோவர். ஓப்பன் பேருக்கு எக்ஸாம்பிள் வந்து கேமன் ஃபாலோவர், க்ளோஸ் பேருக்கு எக்ஸாம்பிள் எல்லா லோயர் பேரும் க்ளோஸ் பேர் தான் அப்படி சொல்றாங்க. ஸோ இதில் க்ளோஸ் பேர்னா வந்து ரிஜிட்லி ஹெல்ட் இன் கான்டாக்ட், ஓப்பன் பேர்னா இட் கேன் அந்த கான்டாக்ட் இருக்காதுன்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்து நேச்சர் ஆஃப் ரிலேட்டிவ் மோஷனை பொறுத்து என்ன சொல்றாங்க? ஸோ நேச்சர் ஆஃப் ரிலேட்டிவ் மோஷன் பொறுத்து 5 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஸ்லைடிங் பேர், டர்னிங் பேர், ரோலிங் பேர், ஹெலிக்கல் பேர், ஸ்பெரிக்கல் பேர்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு நேச்சர் ஆஃப் ரிலேட்டிவ் மோஷன் பொறுத்து 5 வகையாக பிரிக்கிறாங்க. 1 ஸ்லைடிங் பேர், 2வது டர்னிங் பேர், 3வது ரோலிங் பேர், 4வது ஹெலிக்கல் பேர், 5வது ஸ்பெரிக்கல் பேர். இந்த ஸ்லைடிங் பேர் வந்து என்ன சொல்றாங்க? ஸோ ஸ்லைடிங் பேர்ல வந்து ஸ்லைடிங் கான்டாக்ட் இருக்கும்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா ஒன் சர்ஃபேஸ் ஸ்லைட் ஓவர் another சொல்லலாம். உதாரணம் என்ன சொல்றீங்க? ஸோ எக்ஸாம்பிள் என்ன ரெக்டாங்குலர் ராட் இன் ஏ ரெக்டாங்குலர் ஹோல் இன் பிரிசம். ரெக்டாங்குலர் ரோடுக்குள்ள ரெக்டாங்குலர் ராட் இது பண்ணனும்னா அது வந்து ஸ்லைடிங் பேருக்கு சொல்லலாம். டர்னிங் பேருக்கு என்ன சொல்றாங்க? ஸோ டர்னிங் பேர்ல வந்து என்னன்னா இது ரொட்டேட்டிங் மோஷன் இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து ரிவால்விங் மோஷன் இருக்கும்னு சொல்றாங்க. about a certain axis, about a particular point வந்து ரிவால்விங் மோஷன் இருக்கும். அதான் வந்து சொல்றாங்க. உதாரணம் என்ன அதுல சொல்றாங்க? எக்ஸாம்பிள் என்னன்னா சர்க்குலர் ஷாஃப்ட் ரிவால்விங் இன் a bearing. ஒரு பேரிங் குள்ள சுத்துற ஷாஃப்ட் வந்து டர்னிங் பேருக்கு உதாரணம். ரோலிங் பேர் அப்படி என்ன சொல்றாங்க? ஸோ ரோலிங் பேர் வந்து ஓட எக்ஸாம்பிள் என்னன்னா ரோலிங் வீல் ஆன் a flat surface, ball and roller bearing சொல்றோம். ஸோ பால் அண்ட் ரோலர் பேரிங், இந்த ரோலிங் வீல் ஆன் த ஃபிளாட் சர்ஃபேஸ்லாம் சொல்லலாம். இப்போ ரோலிங் பேரில் ஒன் மெம்பர் ரொட்டேட் ஓவர் another மெம்பர், ரெண்டுத்துக்கும் வந்து அந்த காமன் பாயிண்ட் ஆஃப் சென்டர்லாம் இருக்காது. டர்னிங் பேரில் வந்து ரெண்டுமே ரொட்டேட் ரிவால்வ், ஒரு 2 பனையோடைய ஒன்றா வச்சிங்கன்னா ஒரு நூல் ஒரு இது குச்சியால் இது பண்ணிட்டு சுற்றுறீங்கன்னா ரிவால்விங் மோஷன் வரும் இல்லையா, அது வந்து டர்னிங் பேர். ஆனால் வந்து ரோலிங் பேர்னா ஒன் சர்ஃபேஸில் ரோல் ஆகிட்டு வர்றது ரோலிங் பேர். அடுத்து ஹெலிக்கல் பேர். ஸோ ஹெலிக்கல் பேரை வந்து ஸ்க்ரூ பேர்னு சொல்லுவாங்க. இதோட எக்ஸாம்பிள் என்னன்னா லெட் ஸ்க்ரூ நட் ஆன் அ லேத்னு சொல்றாங்க. ஸ்க்ரூ பேர் அதாவது த்ரெட்டில் நகர்றது தான் ஹெலிக்கல் பேர் சொல்லுவாங்க. ஸ்க்ரூ பேர் சொல்லுவாங்க. லீட் ஸ்க்ரூ நட் ஆன் லேத் சொல்லுவாங்க. அது ஸ்பெரிக்கல் பேர். ஸோ ஸ்பெரிக்கல் பேர் வந்து என்னன்னா 360 டிகிரி ரொட்டேஷன்ல இருக்கும்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் என்ன பால் அண்ட் சாக்கெட். ஸோ பால் அண்ட் சாக்கெட் தான் வந்து ஸ்பெரிக்கல் பேர் அப்படின்னா அது வந்து 360 டிகிரி ரொட்டேஷன் நமக்கு கிடைக்கும். அப்படி நம்ம இந்த எல்போ பார்த்தீங்கன்னா இட் ரொட்டேஷன் 360 டிகிரி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஸ்பெரிக்கல் பேர் இருக்குது. ஸோ இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஐபிஎல் இன்ட்ராக்டிவ் பார்ட்டிசிபேட் லேர்னிங் தியரி ஆஃப் விஷனில் டைப்ஸ் ஆஃப் பேர் கற்றுக்கிட்டோம். கற்றுக் கொடுத்த நிவேதாவுக்கு கண்டிப்பாக நம்ம தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ.